சேனல் பீப்புள் நம்மளோட மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட பஞ்சாயத்து அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் நிறைய ஆங்கர்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ஆங்கர்ஸும் பேசும்போது நம்மளோட கோபி அண்ணன் பேசாமல் இருந்தால் எப்படி? கோபி அண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நீ அண்ணனா கோபி அண்ணன் தான். எஸ், அவர் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன் வாங்க. முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீ அண்ணனா கோபிநாத் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இவங்க 2 பேருமே வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் கூட வந்து ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் வந்து மணிமேகலை மேலேயும் தப்பு இருக்குது, பிரியங்கா மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரோட விஷயத்தை அவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், நம்ம யாரும் குறுக்கில் போவேணாம் அப்படின்றது தான் என்னோட கருத்தாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா பொறுத்த வரைக்குமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மெச்சூரான காய் தான். ஆனால் வந்து நம்மளோட மணிமேகலை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து ஒரு சில விஷயத்தில் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் திடீருக்குள்ளே சண்டை வந்திருக்கு அப்படின்னும் போது அது காலப்போக்கில் கண்டிப்பாக சரியாயிடும். அது ஃபேன்ஸ் ஆகி நம்மளும் சரி, இல்லை கூட இருக்கிற யாருமே சரி, கூட சேர்ந்து அதை வந்து பெருசு பண்ணி விட்டுட்டோம்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து அதால் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் வந்து பெரிய அளவில் வந்து இதை பற்றி பேச வேணாம் அப்படின்றவையும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கேட்டால் மணிமேகலை மேலே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நடந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு பப்ளிக்கில் சோஷியல் மீடியாவில் வந்து சொன்னது அப்படின்றது ரொம்பவே தப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக இருந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடந்தாலும் வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஸோ அதை தாண்டி வந்து இல்லை நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஓப்பன் அப் பண்ணுறேன், அவங்களோட முகத்திரையை கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே பார்க்க குழந்தைத்தனமாக தான் இருக்குது. ஸோ அதனால் மணிமேகலை அதை பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோபிநாத் அண்ணா வந்து இப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. என்ன தான் இருந்தாலும் அவர் சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து சண்டை அப்படின்றது மணிமேகலை பிரியங்கா தான். ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேரே பேசி என்ன இருந்தாலுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாமல் வந்து அவங்க சோஷியல் மீடியா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபேன்ஸ் நம்மளும் உள்ளே பூந்த நிறைய விஷயங்களை மாற்றிட்டோம். ஸோ அது இனிமேல் அது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்து அண்ட் பிரேம்ஜி. எஸ், இவங்க 2 பேரும் ரீசெண்டாக மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அவங்க 2 பேரும் வந்து ஃபேமிலியோடு போயிருக்காங்களாம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கோட் திரைப்படத்தில் நம்மளோட பிரேம்ஜியோட கம்பேக்கை பார்த்துருந்தோம், லைஃப்லேயுமே ஒரு கம்பேக்கை பார்த்துருந்தோம். அதனால் முருகனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவர் வந்து போயிருந்தார். அவங்க குடும்பமே வந்து ஒரு முருகர் பக்தர்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் திருத்தணிலையுமே வந்து கல்யாணம் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு வந்து இப்போது வந்து இந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோயிலுக்கு போயிருக்காரு. ஸோ இதுதான் வந்து விஷயம், ஒரு குட் நியூஸ் வரப்போகுது பிரேம்ஜி சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் 2மே குட் நியூஸ் தான். எந்த குட் நியூஸ் வந்தாலுமே நல்லது தான். உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.